8 மாதம் மேலே இருக்கிற குழந்தைக்கு அவரைக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நான் சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் இல்லைனா கீ ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச காய் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு டைம் கலரி விட்டுட்டு ஆல்ரெடி 1 ஹவர் ஊற வச்ச அரிசியும் துவரம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. ரேஷியோ வந்து 2:1. 2 ஸ்பூன் அரிசி எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் சால்ட் ஆப்ஷனல் தான். ஸோ ஒரு பிஞ்ச் கம்மியான அளவு மிளகாய்த்தூள். என் பேபி 12 மந்த்ன்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்து குழையே எடுத்துக்கினா உங்களுக்கு அவரைக்காய் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஞாபகமாக கருவேப்பிலை ரிமூவ் பண்ணிவிட்டு மசிச்சு கொடுங்க. உங்களோட பேபி என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுடு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவரைக்காய் சாதம் ரெடி. ஸோ இந்த மாதிரி பேபி ரிலேட்டடான ஃபுட் ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.